வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈரல் பெப்பர் கிரேவி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி தோசைக்கும் நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெய் கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம போட்ட இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ அது வரைக்கும் நான் ஈரல் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஈரலையும் நம்ம அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருக்கிற இதில் கடாயில் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். எல்லாமே அதில் போட்டு சேர்த்துக்கலாங்க. போட்டு நல்லா கலாரி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கலாரிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த தண்ணி ஊற்றாமல் அப்படியே நம்ம கலாரிக்கிட்டே இருந்தோம்னா அதுலேயே தண்ணி வரும். கொஞ்சமாக அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா கலாரிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கும்போது தண்ணியெல்லாம் வற்றி வருது. இந்த மாதிரி நல்லா கலாரிக்கணுங்க. பாருங்கள், நல்லா அதுலேயே பாதி தூரத்துக்கு வெந்துருச்சு. தண்ணியும் கொஞ்சம் வற்றி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கலாரி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போகும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து கலரி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பச்சை வாசனை போகிறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு நான் வதக்கிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் அதிகமாக சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா மிளகு போடுறதுனால மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்க போகிறோம். மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா கிரேவி நல்லா கருப்பாக வரும். தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகுத்தூள் நம்ம போடுறதுனால காரம் அதுலேயே வருங்க. அதனால் நம்ம மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துருக்குறேன். நான் மட்டன் மசாலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நம்ம கொஞ்சம் கலாரிக்கலாம். கலாரிட்டு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டிட்டு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருக்கலாம். நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு. ஈரல் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி போல் வர்றதுக்காக கொஞ்சம் தாராளமாக வச்சுருக்கேன் தண்ணி. நான் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கிரேவி போல் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். மூடி வச்சு கொஞ்ச நேரத்தில் வெந்துருங்க. பாருங்கள், வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி பதம் வந்த உடனே நம்ம தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஃபுல்லாக வந்துருங்க. பாருங்கள், கெட்டி பதத்துக்கு வருது. நம்ம இந்த நேரத்தில் நம்ம மிளகு பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா மிளகு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு மேலே தூவிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிளகு போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். காரத்துக்கு அதுவே போதுமானது அளவு. நீங்கள் மிளகு பவுட்ரு கிடச்சா கூட மிளகு பவுட்ராக கூட போட்டுக்கலாம். நான் குறுமிளகு பவுட்ரு பண்ணி போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
அதுக்காக நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா கருப்பு கலரில் இருக்கும். மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்காம வெறும் மிளகு மட்டுமே சேர்த்து இந்த கிரேவி செஞ்சுருக்குறோம். மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா கெட்டியாயிரும். சாதத்துக்கும் தோசை இட்லிக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு போட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு கூட தான் சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.